ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல் உண்டு காட்டி. நாம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறோம்னா பிரெட் ஆம்லெட் செய்ய போறோம். ஈஸியா, டேஸ்டா, ஃபாஸ்டா செய்ய போறோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். 2 பெரிய சைஸு தக்காளியை வெட்டி வச்சுக்கிறோம். இதை அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வர வரை நல்லா வேக வைக்கிறோம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வெந்து வந்துட்டு இப்போ ப்ரெஷர்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நல்லா வெந்து வரணும். இதை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் வச்சு அரைச்சிக்கிறோம். நம்ம இந்த தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம். மிக்சி ஜாரில் இது போல் நம்ம லைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் தக்காளியை. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அதை சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி சாஸு நல்லா கொதிச்சு விட்டு இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். இப்படியே நல்லா கொதிச்சு வந்தோன்னே இதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஜெல்லி மாதிரி வரும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சிடலாம். போல் ஒரு மிக்சி ஜாரில் புதினா கொஞ்சம், பூண்டு 2 பல், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பெப்பரு எல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கிறோம். இது புதினா பேஸ்ட் மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். பிரெட் ஆம்லேட் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். கடையில் ஒரு 10 ரூபாய் கேப்சிகம் இன்றையும் கொடுப்பாங்க, அது நறுக்கி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் 3 முட்டை, ஒரு 10 ரூபாய்க்கு பிரெட் பாக்கெட்டு, பெப்பர் தூள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இது போல் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டோஸ்ட் ஆன பிறகு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா கலக்கி வச்சுருக்கோம். இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் வெட்டி வச்ச கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கலக்கி வச்சுருந்த ஒரு முட்டையை ஊற்றிக்கலாம். பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல ஊற்றிட்டு இதில் ப்ரெட்டை அப்படியே நம்ம மேலே வச்சிடலாம். இதில் அப்படியே நம்ம டொமேட்டோ சாஸையும் புதினா சாஸையும் சேர்த்துக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணிட்டு புதினா பேஸ்ட்டு இதில் அப்படியே தடவிடலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் தூவிக்கலாம். அப்படியே ப்ரெட்டை இந்த ப்ரெட்டு மேலே அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். டொமேட்டோ சாஸ் தடவிக்கலாம். டொமேட்டோ சாஸ் வேறு லெவலில் வந்திருக்கு. அப்படியே புதினா பேஸ்ட் தடவிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம அப்படியே மடக்கிக்கலாம். அப்படியே நல்லா கொஞ்சம் வேக விடலாம். இப்போ சூப்பராக ப்ரெட்டு அப்படியே பிரெட் ஆம்லெட் சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் ஆம்லெட்டு வேறு லெவலில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரெட் ஆம்லெட் வேற லெவலில் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துக்கலாம். சிம்பிள் ரெசிபி தான். பசங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் பிரெட் ஆம்லெட் செஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பிரெட் தான் வாங்கிட்டோம். ஒரு 3 முட்டை, கொஞ்சம் வீட்டில் உள்ள ஜாமான் வச்சு செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். டொமேட்டோ சாஸில் எடுத்து வேற லெவல். டீ கடை போனீங்கன்னா டீ கடையில் இது மாதிரி பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட இது டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் செஞ்சு கொடுங்க, பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க.
இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுக்கமா, இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா, புதினா டேஸ்ட்டில் இது பண்ணிக்கலாம். ஆஹா, காரம் சாதம் அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.